ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி ஒரு குழம்பு ஐட்டம் தாங்க பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த வின்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழம்புலாம் ரொம்ப ரொம்ப நல்லது வந்து நம்ம உடம்புக்கும் குழந்தைங்களுக்கும். ரொம்ப இந்த டைஜஷன் ப்ராப்ளம்க்குலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவங்க சாப்பிட்டாங்கன்னா டைஜஷனும் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 4 வெந்தயம். ஏன்னா நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சேர்க்க போகிறோம். அதனால் சும்மா கொஞ்சமாக வெந்தயம், மிளகு வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரகம் கொஞ்சம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்து உடனே நம்ம பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் விட்டோம்னா கருகி போயிடும். அதனால் அதையும் சேர்த்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒன்று ஒன்றா நல்லா வதங்க அதுக்கப்புறமா சேருங்க. உடனே நான் வந்து இதில் உங்களுக்கு வீடியோவில் ஷார்ட்டாக காமிக்கிறதுனால டக்குன்னு சேர்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒன்று ஒன்றா வதக்கிடுங்க. அதேமாதிரி ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வந்து உங்களுக்கு மசிகிற அளவுக்கு வதங்கணும். அது மாதிரி டைம் கொடுத்து வதக்குங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து புளி தண்ணி வந்து நல்லா வார்ம் வாட்டரில் போட்டு புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாப்பொடி. இந்த குழம்பு மிளகாப்பொடி எப்படி பண்ணுறதுன்றது என்னோடய வீடியோவில் இருக்குது, உங்களுக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் நல்லா ஆறிடித்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குறைன்னு இல்லாமல் நல்லா மையாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், கடுகு இது நல்லா பொரியட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயமும் சேர்க்கணும். இப்போ நான் அரைச்ச மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுறேன். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பாருங்கள், இதில் வந்து பூண்டு வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. 2 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, புளி தண்ணி, குழம்பு மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். அதை கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு அது கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா கெட்டு போகாது. இது கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம்லாம் இருக்கிறதுனால ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அதெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சுடு சாதத்துக்கு. தெரியுது உங்களுக்கு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். பூண்டெல்லாம் நம்ம வந்து அந்த குழம்புல ஃபஸ்ட்டு தாளிக்காமல் அப்புறம் சேர்த்தோம் இல்லையா, எல்லாம் முழுசாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது கூட நான் என்னோடய சேனல்லே போட்டிருக்கேன். அப்பள கூட்டுலாம் அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் முட்டைகோஸ் கூட்டு, அப்புறம் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோடய சேனலில் குக்கிங் வீடியோஸ் இருக்குது, ஷாப்பிங் வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.